ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாகோடு தான் வந்திருக்கேன். என்ன விளாகுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தோட விளக்கெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா அப்படியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீட்டில் சும்மா தான் இருந்தேன். அதை தவிர பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் சும்மா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி ஏதாவது போயிட்டு வா எங்கேயாவது அப்படி சொல்லியிருந்தாங்களா. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறையா, அதனால் மங்களகரமாக குளித்து கிளம்பியாச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் போகணும். போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவையாவது போயிட்டு வருவோன்ட்டு கிளம்பியாச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குளித்து தலையை காய வச்சுட்டு இருக்கும்போது வயிறு பார்த்திங்கன்னா செம்மையாக பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு அடுப்படியில் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு போய் பார்த்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா சாம்பார் தான் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாம்பார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருந்துச்சு. என்னென்ன ஸ்பெஷல் நம்ம பார்த்துடலாமா. சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார், அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்காத பீன்ஸ் பொரியல், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பச்சைப்பயிறு அது பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னும் சூப்பராக இருக்கும் அது வச்சுருந்தாங்க. பட் இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நானே நிறைய வச்சு சாப்பிட்டேன். பீன்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா அதையும் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த காம்பினேஷன் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு அப்படின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே பாதி சோறு போயிடுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே தள்ளியாச்சு. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா தலையை நல்லா காய வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா எல்லோரும் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. எல்லோரும் கிடையாது, நாங்கள் 2 பேர் தான் கிளம்புனோம் ஸ்ரீவிக்கு. கோவிலே பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்துருச்சா, செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அதனால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. இறக்கி விட்டாங்க. இறக்கி விடவும் கொளுத்துன்னு கொளுத்திடுச்சு வெயில். அதில் தான் நாங்கள் நடந்து வந்தோம். வந்ததுன்னு பார்த்திங்கன்னா அப்படியே கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலைகளை பார்த்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. எதுக்கு கட்டப்பை கையில் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா இந்த சைடு கேப்பில் என்னை காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அடித்து பற்றி விட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நானும் பொறுப்பாக கட்டப்பையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த கட்டப்பை வச்சுருக்கிறது தான் கடுப்பாக இருந்துச்சு. ஏன்னா கூட்டம் வேறையா, பிடிக்கிறதுக்கு இடம் இல்லை, எவன்ட்டையும் கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நானே வச்சுருந்தேன். அப்புறம் கோயிலுக்குள்ளேயே வந்தாச்சுங்க. உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா சுற்றி எல்லா சாமியை கும்பிட்டு யானை பக்கத்தில் நின்று விளாண்டுக்கிட்டு இருந்தோம். நானும் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டு குட்டி பையா நாங்கள் 2 பேர் தான் சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம். யானை எப்படியாவது தூக்கிட்டு போகலான்னு நினச்சோம். பட் முடியலை. என்னால் அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சுற்றி சாமியை கும்பிட்டு விநாயகரை போய் நல்லபடியாக தரிசனம் பண்ணோம். நல்லா அபிஷேகத்தோடு வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா அழகாக இருந்துச்சு. அதையும் கும்பிட்டு அப்படியே உள்ளே போய் அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோன்னா அப்படியே அம்மனுக்கு பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா நல்லா கண்குளிர பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் பார்த்திங்கன்னா வெளியில் வந்தோம். வெளியில் வந்ததும் பார்த்திங்கன்னா கூழெல்லாம் காய்ச்சி வச்சுருந்தாங்க. அடுத்து பொங்கல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. கொடுப்பாங்கன்னு நினச்சி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். பட் எவனும் கொடுக்கல. அதனால் பார்த்திங்கன்னா டீசெண்டாக அப்படியே கிளம்பி வந்துட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா பூ கொடுத்தாங்க. அந்த கோயிலே பார்த்திங்கன்னா பூ கொடுத்தாங்க. அதையும் வாங்கி நல்லா தலையில் வச்சுட்டு அப்புறம் நடந்துகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த கலர் கோழி குஞ்சு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நிறைய வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் அந்த பச்சை கலர் பார்த்துருக்கேன். காப்பி கலரில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா எங்கள் இதில் பார்த்திங்கன்னா நிறைய நோட்டு புக்கெலாம் விற்று கோழி குஞ்செல்லாம் வாங்கி அடியெல்லாம் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸ்கூலில் கொடுக்குற நோட்டு புக்கை பார்த்திங்கன்னா எடைக்கு போட்டு நிறைய வாங்கியெல்லாம் தின்றுருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த கோழி குஞ்சுக்காக கொடுத்தோம், அதுக்கும் நிறைய அடி வாங்கியிருக்கோம். அந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்ம லைஃப்பில். அதையும் பார்த்துட்டு அதை பார்க்கும்போது அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அழகழகாக இருந்துச்சு. அது தூக்கிட்டு வரலாம்னு நினச்சோம். பட் ஓனர் விடலை. அதனால் அப்படியே வந்தாச்சு. அப்புறம் ஆண்டாள் கோயிலுக்கு போய் ஆண்டாளை நல்லபடியே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா கேப் ரொட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா இது வாங்கிட்டு வந்திருந்தோம், போலி. அதை வாங்கி அப்படியே அங்கேயே உட்காந்து பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு விளாண்டுட்டு இருந்தோம் நானும் அவனும். செம்மையாக இருந்துச்சுங்க. எனக்கு கேப் ரொட்டினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவங்க ஸ்பெஷல் முருங்கைக்கீரை சேர்த்துருப்பாங்க. வேறு லெவலில் இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் அந்த சைடு போனோம்னா அடித்து பிடிச்சா அது 2 இதாவது வாங்கி சாப்பிட்டு வந்துடுவேன் நான். இந்த மாதிரி தான் நமக்கு பொழுது போச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். போவேல பார்த்திங்கன்னா கடை நிறையா போட்டிருந்தாங்களா. குட்டி பையன் இல்லையா, அதனால் போவேல ஒன்று ஒன்றா கேட்டுட்டு இருந்தா. நாங்கள் பார்த்திங்கன்னா எதுவும் வாங்கித்தராமல் அப்படியே கூப்பிட்டு போயிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் கடைக்கு போனோம். பஸ் ஸ்டாண்டில் போனதும் பார்த்திங்கன்னா இது வாங்கணும். என்னென்னு பார்த்திங்கன்னா ஜிகர்தண்டா வாங்கணும். ஒன்று பார்த்திங்கன்னா 40 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா 70 ரூபா. பட் இங்கே 40 ரூபா தான். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. 2 பேரும் பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்து சேமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். பக்கிப்பைவில் பார்த்திங்களா ஒரு பொம்பளை பிள்ளை என்னம்மா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு, இந்த வயசுல இந்த கூத்தாடா அப்படின்ட்டு தான் தோணுச்சு. நம்ம படிக்கும் போதெல்லாம் செவிட்டோடு ஒன்று அரைஞ்சி அமைதியாக உட்கார வச்சுருவாங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோங்க. நல்லா பஸ்ஸில் தூங்கிட்டேன். அதனால் எந்த வீடியோ எடுக்கலை, மன்னித்து கொள்ளுங்கள். வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா காயப்பழம் கொட்டிட்டாங்க. காயெல்லாம் நல்லா வாங்கிட்டு வந்திருக்கேனா அப்படின்னு பார்த்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. இல்லைன்னா குத்து விழுந்திருக்கும். நல்லா இருக்கவும் எல்லாத்தையும் நீயே எடுத்து வச்சுன்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்க.
சரி வேறு வழி இல்லை அப்படின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா கவர் பையெல்லாம் போட்டு ஒவ்வொன்றா எடுத்து வச்சிட்ருந்தேன். எனக்கு பொழப்பே இப்படி தாங்க போச்சு. என்னென்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியலை. ஏதோ நடக்கிற போக்கில் போயிட்டுருக்கேனோ அப்படின்னு தான் தோணுச்சு. பட் ஏதோ நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கி செம்மையாக இருந்துச்சு. நேற்றுக்கு இன்றைக்கி பரவாயில்ல. ஏன்னா நேற்று கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி வெறுத்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஐட்டம் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே போனோமா, ஜூஸ் வேறு குடித்தோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்திங்கன்னா தக்காளி, பீன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் என்னமோ வாங்கிட்டு வந்தேங்க, மறந்து போச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவரில் ஒவ்வொன்றா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தேன். நான் அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஒன்று எடுத்து வைக்கும்போது இன்னொன்று பார்த்திங்கன்னா சைடில் போய் மாட்டிக்கிடுமா, அதையும் தேடி மறுபடியும் அந்த கவரை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி அதையும் வைக்கணும். அதனால தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். மித்தபடியெலாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கும். அப்படியே சைடு கப்பில் எதையாவது எடுத்து மேய்ஞ்சிக்கிட்டே சாப்பிட்லாம். இந்த மாதிரி அட்டூழியங்கள்னால் நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணுவீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி ஏதாவது ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா பிஸியாக இருக்காங்க. அங்கிட்டு இங்கிட்டு ஏதாவது ஒரு குழந்த அழுகும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா இவனாவது பேசிகிட்டு இருப்பேன், இல்லைன்னா இவனாவது விளாண்டுட்டு இருப்பேன், அந்த மாதிரி சவுண்டு நிறையா கேட்கும். அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது இயற்கை. நான் பார்த்திங்கன்னா யாராவது பேசாத டயத்துலையோ இல்லை ஏதாவது அமைதியாக இருக்க டயத்தில் எடுக்கும்போது தான், நான் எடுக்கும்போது தான் கரெக்டாக அங்கனக்குள்ளேயே வந்து பேசுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் எடுக்க மாட்டேன். எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா போகிற போக்கில் போய்க்கிடுவோம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுறது. மைக் வாங்கலான்னு நினச்சேங்க. பட் அதுக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு சேர்த்து வச்சுருந்தேன். ஆனால் எப்படி தான் செலவாச்சுன்னு தெரில. அது ஒரு பக்கம் செலவாகி போச்சு. சரின்ட்டு விட்டாச்சு. மைக்கு பார்த்திங்கன்னா 500 மேலே சொல்கிறாங்களா, அவ்வளோ காசுக்கு வாங்கணுமான்னு தோணுது. இதெல்லாம் ஒரு காசு அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு இதுதான் பெரிய காசு. இது ரொம்ப பெரிய காசுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு நானும் வச்சுருக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சா வாங்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி ஜூஸ் போட சொன்னாங்களா, அதனால் வீட்டில் பாதாம் எப்பயுமே நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அந்த பாதாம் பார்த்திங்கன்னா எடுத்து அப்படிலாம் மிக்சியில் போட்டு ஜீனியெல்லாம் போட்டு பாலெல்லாம் ஊற்றி அப்படியே அரைக்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு குளுக்குன்னு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தேன். பொறுமையாக பையாக அடிக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா எங்கள் மிக்ஸி கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா விட்டோம்னா தெரிச்சிரும். அதனால் பார்த்திங்கன்னா பொறுமையாக உட்காந்து நான் அடிச்சிட்டு இருந்தேன். அடித்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுவையான ஜூஸ் கிடைக்கும் இல்லையா, பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, அதனால் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ஜூஸும் நல்லா சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஏன்னா நம்ம கட்டியாக குடித்தோம்னா ரொம்ப இனிப்பு திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி குடிக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நிறையாவும் இருக்கும். எனக்கு எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர்கிட்டே வந்துச்சு. நல்லா தாராளமாக நம்ம குடிக்கலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா இத்தனையோண்டு டம்ளரில் ஊற்றி குடிச்சும் குடிக்காத மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா கொலன்ட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியாக, ரொம்ப தண்ணியாக ஆக்கிடாதீங்க, குடிக்கவே முடியாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மீதி உள்ள பாலையும் ஊற்றிட்டு அதையும் சேர்த்து அடித்தோம்னா 1/2 டம்ளருக்கு வந்துருச்சு. அந்த பாலை ஊற்றவும் பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு தேற்றிட்டோம் நாங்கள். எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா கொடுக்க முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் 2 டம்ளர் ஊற்றி நல்லா மனசார நானும் எங்கள் மம்மியும் குடிச்சிட்ருந்தோம். ஜூஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு தான் உங்களுக்கு தெரியணும். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி முடிச்சாச்சு. அதை கலட்டிடுவோம். நம்ம கலட்டிட்டு பார்த்திங்கன்னா அடுத்த டம்ளரில் தான் ஊற்றுறது வேலை. ஏன்னா 2 பேத்துக்கு சரிசமமாக ஊற்றணும், இல்லைன்னா அடிக்கடி சண்டை தான் நடக்கும். பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு. நல்லா எல்லோ கலரில் இருந்துச்சு. பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. இதை பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு டம்ளரில் ஊற்றணும். கரெக்டான அளவில் ஊற்றுவோம், பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம், அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி கொஞ்சம், என்னோடய தம்பி இருந்தேன்னா அதை விட மோசம். அடித்து மல்லி கட்டி உருண்டு எப்படியாவது குடிச்சிருவோம் நாங்கள். பாருங்கள் 2மே சரிசமமாயிடுச்சா. அடுத்து குடிக்கிறது தான் வேலை. அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி கொடுத்துட்டு நான் பார்த்திங்கன்னா ஜூஸை வெளியில் தூக்கிட்டு வந்தாச்சு. வெளியில் தூக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். மதியம் பார்த்திங்கன்னா வெயில் செமையாக மண்டையை பொழக்குதுங்க. கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிடுது, மோடம் போட்டுருது. அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் வரையில் பார்த்திங்கன்னா செம்ம வெயில், தலையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வலி வலிச்சிச்சு. வீட்டுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா மோடம் போட்டுருச்சு. ஏய் இது கூட நம்மளை சோதிக்குதுடா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஜூஸை போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். குடிச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.